வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 181 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 597 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கு, ஐடி, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, பிரைவேட் பேங்க்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. -227 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் ஒரு பாசிட்டிவ் இதில் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு பில்டப்பில் போயிட்டுருக்கு. 3 ட்ரேடிங் செஷனாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட்லேயே பாருங்கள், லாஸ்ட் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டில் அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபர்தராக ஏறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட்டு மார்க்கெட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெசிடென்ஸ் லெவலில் இந்த இதில் நிற்கிது. இந்த 24,500 தாண்டிடுச்சு மேலே போகுதுன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ அப் ட்ரெண்ட்லேயும் சில பேரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறாமல் கூட இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்ம வந்து ஒரு ஹையர் ப்ரைஸில் வாங்கியிருந்திருப்போம். அது எப்போது லோவர் ப்ரைஸ் இருக்குமோ நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், அது ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். அந்த டைமில் பிடிச்சி அந்த ஷேரை போய் வாங்கியிருப்போம். அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே போயிட்டே இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்பப்போ ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நார்மல் ப்ரைஸுக்கு வந்திருக்கும். நம்ம இப்போ சேல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதை பண்ணியிருக்க மாட்டோம். மார்க்கெட் கீழே போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவில் வைக்கிறதுக்கு எப்போதுமே என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடிஎஃப்பை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இடிஎஃப் வாங்கி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு நிஃப்டி 50லையோ, சென்செக்ஸ்லையோ, இல்லை நிஃப்டி பேங்க்லேயோ ஏதோ ஒரு இடிஎஃப் வாங்கி வச்சோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போகாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்லேயே இருக்கும். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எஃப்ஐ டிஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3,664 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடிக்கு சேல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்திருக்காங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். செலக்டடான ஸ்டாக்ஸாக பார்த்து போய்க்கிங்க. மோஸ்ட்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து கோல்டு அப்டேட் பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,130. 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,778ன்னு வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்துட்டு ஒரு 40 ரூபா ஏறி இருக்குது. கோல்டு எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிட்டு இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஐடிசி, காட்ஃப்ரே, பிப் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டவுனில் போயிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து ஹைக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக வரல. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 28% இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% ப்ரொப்போசல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே பார்த்திங்கன்னா நல்லாவே டவுனில் ஒரு போயிடுச்சு. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறது சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தாங்க. பட் அந்தளவுக்கு இறங்கலை. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா விதத்தில் இறங்கி இருந்தது ஐடிசி ஷேரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி 472ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிசி பார்த்திங்கன்னா சிகரெட் மட்டும் தான் அவங்க பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜியில் அவங்க ஒரு பெரிய லீடராக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட லாங் டேர்ம் வியூ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எஃப்எம்சிஜி தான், கன்சியூமர் குட்ஸில் தான் அவங்க பெரிய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிகரெட்டுங்கிறது அது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் அது. ஸோ இதனால நம்ம இதில் வந்து பயப்படணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 to 8 மந்த்தில் இவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஷேரும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் இந்த ஷேரை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வருண் பீவரேஜ் மேலேயும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேக்ஸஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 28% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பீவரேஜ் இதில் செக்டர்லேயும் ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால வரும் பீவரேஜ் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நல்லாவே இறங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிட்ட போயிடுச்சு. கடைசியில் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 621ன்னு இருக்குது. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணலாம். பட் என்னென்னா இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. அது இன்னும் ஃபர்தராக இறங்குனதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவசரப்பட்டு பை பண்ண வேணாம்.
மார்க்கெட் சுச்சுவேஷனை பார்த்துட்டு எந்த ஒரு ஷேரையும் பை பண்ணிங்க. அடுத்ததாக டெக்ஸ்டைல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து அப்பர் சர்க்கியூட்டில் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் வேர்ல்டு வைடு. அவங்கள்ட்ட என்னென்னா அவங்கள்ட்ட உள்ள 28,45,000 ஷேர்ஸை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் ஆகி பையிங் வேல்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஷேருக்கும். அடுத்ததாக கேபிஐடி டெக்னாலஜிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து இப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஜேபி முருகன் வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6.5% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. மார்னிங் ஒரு 8% அப்பில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6.5%ல் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா நியர்பை 1900 வரைக்கும் ரீச் ஆகிட்டு அப்படியே ஃபர்தர் ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு அப்பில் வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷேரில் என்ட்ரி ஆகிறது என்னென்னு பார்த்துட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். அடுத்தது மொயில் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் மந்த் நவம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.63 lakhs டன்ஸ் வந்து மேங்கனீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பரில் 1.33 தான் இருந்திருக்கு. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1.63 ஏறி இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% இயர் ஆன் இயரில் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 4% வரைக்கும் அப்பில் போக ஆரம்பிச்சிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 560ங்கிற ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 333ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி ஆகிக்கலாம். அடுத்ததாக விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 600ல் இருந்திருக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 291 வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து நெகட்டிவில் தான் காமிக்கும். நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்காது, லாஸில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து போனஸ் ஷேர் கொடுத்துட்டாங்க. ஸோ விரைவில் வந்து கிரெடிட் ஆகும். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 days டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 291ல் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகிறீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி ஆக வேணாம். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே டவுனில் வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுங்க. ஒரு 250 200 ரேஞ்செலாம் வருது அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு இல்லை நல்லாவே பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பிபிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்லேருந்து சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உள்ள அக்ரிமெண்ட் இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்மிங் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக 360 370 ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் ஃபால் ஆகி இப்போ 280 வந்துட்டு இப்போ 294 வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிங்க. அடுத்ததாக டோரண்ட் பவர்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டோரண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து QIP பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடிக்கு QIP பண்ண போகிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1555ங்கிற ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5% வரைக்கும் நல்லா ஒரு அப்பில் போயிருக்கு. அவங்க சொன்ன ப்ரைஸ் 1555. பட் இங்கே ட்ரேடிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா 1689க்கு ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி 2000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு இந்த ஷேர்லாம் பார்த்துட்டு பை பண்ணிங்க. இந்த மொத்தமாக அவங்க சேல் பண்ணுற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.6% வரைக்கும் அவங்க அந்த ஷேர்லாம் சேல் பண்ணுறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா QIP பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடிக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2595க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு 2862ன்னு இருக்குது. அவங்க சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா 2595ன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.31 crore ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இதனால தான் இன்றைக்கி டவுனில் போயிருக்குது. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேபிஐ கிரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1311 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. 300 மெகாவாட்டு சோலார் PV பிளான்ட்டை போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க.
இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% அப்பர் சர்க்யூட் ஆகிருக்கு. இது பிஃபோராக பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சு 1000 மேலே போயிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 சம்திங் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேர்லாம் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக HCL டெக்னாலஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ஹியூலெட் பேக்கர்டு என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனியோட ஃபுல் அசட்டையும் இவங்க அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. நியர் 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ ஃபர்தராக அப்பில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பார்த்து என்ட்ரி ஆகிக்கிங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் சுச்சுவேஷன். அடுத்ததாக ஐஆர்எஃப்சிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஐஆர்எஃப்சியில் பார்த்தீங்கன்னா அஜய் சௌத்ரிங்கிறவரை சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கான்ட்ராக்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது இன்னிலேருந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்படியே டவுன் ஆச்சு, டோட்டலாக டவுன் ஆகிட்டு. ஏன்னா ரயில் செக்டர் எல்லாமே எல்லா ஸ்டாக்ஸுமே டோட்டலாக டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவசரப்பட்டு என்ட்ரி ஆக வேணாம். ஒரு 160 170 எபோவ் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக அல்கார்கோ லாஜிஸ்டிக்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸராக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஜான் கெலின் லொஸ்தான்சா அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு இன்றைக்கி. ஸோ பிஃபோராக பார்த்தீங்கன்னா 72 ரூபாங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ திருப்பி 56ன்னு இருக்குது. ஸோ இது ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால தான் ஏறி இருக்குது. ஃபர்தராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேர்லாம் பை பண்ணிக்கலாம். கிரானுல்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஃபோராக செப்டம்பர் 7th யூஎஸ்எஃப்டியை வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 அப்சர்வேஷன் பண்ணி இதெல்லாம் மாடிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா சடனாக நல்லா ஃபால் டவுன் ஆயிடுச்சு ஸ்டாக்கு. ஃபால் டவுன் ஆனது அப்படியே ஒரு சைட் வேஸ்லேயே போக ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அவங்களே எதுவும் சொல்லவே இல்லை. யூஎஸ்எஃப்டிஏலேருந்து அவங்க எதுவுமே இது பண்ணவில்லை. இவங்களாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க சொல்லியிருக்காங்க இது என்ன நாங்கள் மாடிஃபை பண்ணல, இதை மாடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிஃபோராக கொடுக்குற மாதிரி அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க செய்யவே இல்லை. இதுமாதிரி மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்லி எகெயின் சேம் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 10% வரைக்கும் நல்லா டவுனில் போயிட்டு இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க செப்டம்பரில் கொடுத்த அப்சர்வேஷன் வந்து இன்னும் அவங்க சரி பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி ஆக வேணாம். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10% அப்பர் சர்க்யூட் ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8% 9% இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு 10% அப்பில் போயிட்டு பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ஷேரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பையிங் வேல்யூ அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு பை பண்ணுங்கிறவங்க இப்போ பை பண்ணி வச்சுக்கிங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். ஃபர்தர் போனாலும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஸ்டாக்லாம் பை பண்ணி வச்சுருங்க. ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இப்போ தான் ரீசெண்டாக என்ட்ரி ஆனாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு இதாக குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் இதோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து 30% ஜம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நெட் லாஸஸ் தான் 626 கோடிக்கு நெட் லாஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் இது என்னென்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3601 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 626 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதனால் இன்றைக்கி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு நியூஸ் என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 கோடிக்கு ரைட் இஷ்யூ பண்ண போகிறதா வேறு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஸ்கை அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மூலயமா ரைட் இஷ்யூ பண்ணி அதெல்லாம் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பனேஷன் பண்ண போகிறோம், ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷேரில் இப்போதைக்கு கொஞ்சம் என்ட்ரி ஆக வேணாம்னு தோணுது. பட் லாங் டேர்முக்கு ஓகே. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா க்ரோத் இருக்குதும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் வேணாம். ஒரு 400 ரேஞ்சு பிலோ போகுது அப்படிங்கிற போது அப்போதைக்கு பை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா திருப்பி 52 வீக் ஹையை ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட
ஒரு 21,00,000 ஷேரை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. இது யார் பை பண்ணியிருக்கா, யார் சேல் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் இன்னும் வரல. அத வந்ததும் அப்டேட் பண்றேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14,00,000 கோடிய தாண்டி மேல ஏறிட்டு இருக்கு. ஸோ எல்லா புரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தரா வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகலாம். இல்ல இப்ப என்ட்ரி ஆகுறதுனாலும் என்ட்ரி ஆகலாம். பட் ரிஸ்க் தான் இது. ஓன் ரிஸ்க் தான். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்கிங் செக்டார் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசம்பர் 6 அன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங் நடக்குது. அதில சக்திகாந்த தாஸ் பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறது சொல்லப் போறாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணிக்கலாம். இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. ஃபர்தரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பை பண்ணிக்கங்க. நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி நண்பர்களே.